ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான ஐ சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஹியரிங் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, டாலரன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் ஃபார்மேட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதற்கப்புறமா இது எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கணும், எந்த டேட்டுக்குள்ளே வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், கால் லெட்டர் இது வரைக்கும் வராதவங்க, அதாவது 20 மார்க்குக்கு மேலே எடுத்தும் கால் லெட்டர் வராதவங்க அடுத்து என்ன செய்யணும், அதற்கப்புறமா ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் போகும்போது, அதாவது நேர்முக தேர்வுக்கு நீங்கள் போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், முக்கியமாக எந்தெந்த விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறது, அதுக்கப்புறம் ஐ சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் ஃபார்மெட் என்ன மாதிரியான ஃபார்மெட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபார்மெட் நீங்கள் அனுப்ப முடியுமா அப்படின்னு. ஃபார்மெட் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஃபார்மெட், அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மெட் கிடைக்கிது, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மெட் கிடைக்கிது, ஐ சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மெட் கிடைக்கிது. இருந்தாலுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பிரிண்ட் அவுட்டாக எடுத்துகிட்டு போகலாம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் மூலமாக பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்டை எனக்கு ஃபார்மேட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க அப்படின்னா அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா ஆகும். அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அரசு மருத்துவமனையில் தான் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கணும். அதாவது ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா உங்களோட ஹியரிங் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாமே டாலரன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனை, அதாவது ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாவட்டத்தோட தலைமை மருத்துவமனை அப்படின்ற ஒன்று எல்லா மாவட்டத்துலேயுமே ஜிஹெச் இருக்கும், தலைமை மருத்துவமனைன்னு இருக்கும். நீங்கள் ஆரம்ப சுகாதார மையத்தில் போய் நீங்கள் வாங்கக்கூடாது, தலைமை மருத்துவமனையில் போய் வாங்கணும். அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு தேவையான ஒரு மிஷினரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் இருக்கும். ஸோ அங்கே தான் எப்போதுமே எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்க்கு இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஹெச்சில் உள்ள டாக்டர்கிட்ட தான் வாங்குவாங்க. அது வாங்குறதுக்கு சில பேர் காசு கொடுத்து வாங்குவாங்க, சில பேருக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க. அது உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களை மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்மெட் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லேயுமா இருக்கட்டும், ஐ சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்க. நீங்கள் சும்மா கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க கிடப்பில் போட்டுருவாங்க. கண்டிப்பாக கையோடு இருந்து இந்த மாதிரி எனக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு, எனக்கு இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே வேணும், இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே வேணும், எந்த அளவுக்கு உங்களால் சீக்கிரம் அதை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வாங்குங்க. கண்டிப்பாக அவங்க சைன் பண்ணியிருக்காங்களா, ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக ஒட்டியிருக்கீங்களா, எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஜிஹெச்சில் வாங்க. உங்கள் மாவட்டத்தில் குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜிஹெச் எங்கே இருக்குது, அதாவது மெடிக்கல் காலேஜ் இல்லை மெடிக்கல் காலேஜோடு சேர்ந்த ஜிஹெச் இருக்கும். அங்கே உள்ள டாக்டர்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தான். இதுவுமே நீங்கள் கூகுள் பண்ணால் இல்லை ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் கேட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லாட்டி கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி திருப்பி பிரிண்ட் அவுட்டாக எடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் வேறு எங்கேயுமே போய் வாங்காதீங்க. கவர்மெண்ட் ஜிஹெச்சில் போயிட்டு வாங்குங்க. பெரிய மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை அப்படின்ற ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கணும். இதற்கு மேலேயும் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் முக்கியம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய மார்க் ஷீட்டும் உங்களுடைய டிசியும், நீங்கள் லாஸ்ட்டாக என்ன படிச்சிங்க, நீங்கள் டிகிரி படிச்சிங்க, டிப்ளமோ, 10th 12th என்ன படிச்சவங்களோ அதோட டிசியும் மார்க் ஷீட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதற்கப்புறமா உங்களுடைய ஹெவி லைசன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, வாங்காதவங்க நான் அதற்கான ஃபார்மேட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இதற்கப்புறமா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது எங்கள் மாவட்டத்துக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு வந்துட்டுருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன், வராதவங்க வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ கும்பகோணம் மாவட்டத்தில் வேறு சிலருக்கு வந்திருக்கு அப்படின்றத அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் எனக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் லெட்டர் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்ரஸ் நமக்கு போஸ்ட் மாறுது அப்படின்றதுனால சிலருக்கு டிலே ஆக கூட வரலாம். சரி, அதாவது இன்னைக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் ஒரு திங்கள்லேருந்து உங்களுக்கு சனிக்கிழமைக்குள்ளே எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸு ஒவ்வொரு ஊர் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க் கொஞ்சம் வேரி ஆகுது. ஏன்னா ஒரு சிலர் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க, இந்த பிஎஸ்டிஎம், இந்த முதல் தலைமுறை பட்டதாரி, கலப்பு திருமணம் செய்தாங்க, இந்த மாதிரியான இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி மூலமாக கம்மியான மார்க் எடுத்திருந்தா கூட அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மார்க் எடுத்தும் கூட செலக்ட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயோ உங்கள் மாவட்டத்திலேயோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதற்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்குங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நமக்கு மார்க் லிஸ்ட் அதாவது கால் லெட்டர் அப்படின்ற ஒன்று வரும். ஸோ வராதவங்க நீங்கள் ஒரு 20 மார்க் எடுத்துருக்கிறீங்க, இல்லை 20க்கு மேலேயே நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எஸ்சிடிசிக்குமே நிறைய பேர் கேட்குங்க, எஸ்சிடிசிக்கு இன்னும் வரலையேன்னு. எஸ்சிடிசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அனுப்பிட்டு தான் வராங்க. வராத மாவட்டங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும். ஸோ பிஃபோராக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட எல்லா சர்டிஃபிகேட், இப்போ சொன்ன எல்லா சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட டிசி, ஆதார் கார்டு, உங்களோட லைசன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் நீங்கள் எடுத்து வச்சுட்டு போகணும். ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதோடு கூட உங்களுடைய ஜெராக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் இங்கில் சைன் வாங்கியிருக்கணும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஜெராக்ஸில் ஒரு செட்டு வாங்கிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.